இந்த எபிசோட் 6ல பாத்தீங்கன்னா வெள்ளனோட பேய்க்கு பயந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறோம் சொல்லி போலீஸை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 4 தலைமுறைக்கு முன்னாடி இந்த காடு எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. எங்க கிட்ட 300 பேருக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வீட்டுல இருக்க 3 பசங்கள ஒரு பையன் மட்டும் தான் என்னோட பையன். மீதி இருக்க 2 பசங்களுமே வீட்டுக்காரோட அண்ணன் பசங்க தான். என் வீட்டுக்காரோட அண்ணன் பாத்தீங்கன்னா சரியான பொம்பளை பொறுக்கி வேலைக்காக வர எல்லா பொண்ணுங்க கிட்டமே தப்பா நடந்துப்பான். ஊர் மக்கள்லாம் ரொம்ப கோவமாயிட்டு அவனை கொல்றதுக்காக வந்தாங்க. அதோட அவன் காட்டுக்குள்ள போனவன் அதோட அவன் ஆளியே காணாம போன அவங்க அப்பா மாதிரியே அவனுக்கு 2 பசங்களுமே வந்தானுங்க. இந்த இடத்துல ஒரு பொண்ணை அறிக்கை கொஞ்சம் வண்டிகளை வர வச்சு இந்த இடத்துல அவனுக்கு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்பதான் கருப்பா உயரமான ஒரு ஆள் வந்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அவன் இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு வாரம் 10 நாள் இருப்பான். அன்னைக்கு அந்த இடத்துல நடந்த ஒரு சண்டையில ஒரு லாரிக்காரனை அவன் கொண்டுட்டான். அவன் டெட் பாடி எடுத்துட்டு அவன் வண்டியில போட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். இவனுங்களுக்கும் நிறைய பணத்தையும் கொடுத்துட்டு போனான். எனக்கு வேற எதனா காலேஜ் பொண்ணுங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்லி இவங்களுக்கு ஆசைவார்த்தை காமிச்சான். இவனுங்களும் அவன் பேச்சை கேட்டு டூருக்காக வந்த ஒரு பொண்ணுங்களை தூக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணானுங்க. அந்த நேரத்துல தான் வெள்ளனி பொண்ணு எங்க வீட்டுல தண்ணி குடிக்கணும்னு வந்தா. அவளுக்கு கொஞ்சம் கிழங்கு குத்தா அவளை உட்கார வச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சோம். அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஆசைவார்த்தையை காமிச்சு இந்த மாதிரி வேலைக்கு ஓகேவா சொல்லி கேட்டோம். அந்த பொண்ணு ஓகே சொல்லி எங்க கூட வர ஆரம்பிச்சிட்டா. வந்த பொண்ணு இவனை பார்த்ததுமே பயந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டா. இவனுங்களுமே தொடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை கெடுத்தே கொண்டானுங்க. இதுதான் நடந்துச்சு சொல்லி அவங்களும் அழுதுகிட்டே சொல்றாங்க. எஸ்ஏ சூர்யா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்களோட சேர்ந்து அந்த 3 ஆளுங்களுமே பிடிக்கிறாங்க. ஆனா இவங்க கூட வந்த ஒரு பையன் இறந்து போயிடுறான். வெள்ளன் ஒரு கேரக்டர் சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லி பேப்பர்ல நியூஸ் வர ஆரம்பிச்சது. வெள்ளனை போஸ்ட் பண்ண அந்த டாக்டர் போய் மிரட்டுறாரு. அந்த கருப்பான ஆளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த பொண்ணு ஏன் ரேப் பண்ண விஷயத்தை நீ மறைச்சேன்னு சொல்லி கேட்கிறாரு. நான் அட்டாப்சி கரெக்டா தான் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணை யாரும் ரேப் பண்ணலன்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே இந்த எபிசோட் 6 முடிக்கிறாங்க.